கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே தேவன் நம்மோடு சொல்லியிருக்கிறார், உம்முடைய வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்ற வசனம் உண்டு. அதே போல என்னுடைய இருதயத்தை, எங்களுடைய இருதயத்தை உணர்வுள்ளதாக்கும் என்கிற ஒரு வசனமும் உண்டு. நாம் தேவனுடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம், வேதத்தை தியானிக்கும் போதெல்லாம் தேவன் நம்முடைய ஞான கண்களை திறந்தருள வேண்டும் என்கிற ஜெபம் வேண்டும். அதே போல நம்முடைய இருதயத்திலே உணர்வுள்ளவர்களாய் தேவனுடைய சமூகத்திலே காணப்படுவது மிக அவசியம். இன்றைய தினத்திலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், அதை குறித்து தியானிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து 4 சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம் 1 முதல் 20 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 1 முதல் 53 வசனங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்திலே 2 அதிகாரங்களிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது அதிகாரம் 1 முதல் 31 வசனங்கள் மற்றும் 21வது அதிகாரம் 1 முதல் 25 வசனங்கள். இவ்விதமாக 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் தியானிப்பதற்கு முன்பாக நாம் அடிப்படையான ஒரு 4 கேள்விகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கும் போது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாச வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும் என்றால் ஒரு 4 கேள்விகளை எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்திலே வைத்து கொள்ள வேண்டும். முதலாவது, இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? இன்றைய தினத்திலே இந்த இடத்திற்கு வந்திருந்த அந்த சகோதரன் வேறொரு பாஷை பேசினாலும் எவ்வளவு அழகாக இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் என்பதை தெளிவுபடுத்தினார். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார் என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது, இயேசு ஏன் ஏழ்மையான ஒரு சூழ்நிலையிலே பிறந்து வளர்ந்தார்? சர்வ சிருஷ்டியை உண்டாக்கின தேவன், பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் பிறக்கின்ற சமயத்திலே பூமிக்கு வந்தார். ஏன் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையிலே பிறந்தார், வளர்ந்தார் என்கிறதான கேள்வி நம்முடைய இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவது கேள்வி, இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? பிலாத்து இயேசுவை குறித்து சொல்லும்போது இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன், ஆனால் அந்த ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? நான்காவதாக, இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இந்த கேள்வி, கடைசி கேள்வியானது, இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இந்த கேள்வியை கேட்கவே கூடாது என்பதாய் அல்ல. இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் சந்தேகப்பட்டார்கள். அந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. தோமா, இயேசுவினுடைய சீஷன், என்ன சொன்னான் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து? நான் என்னுடைய கையை அவருடைய கையிலே போட்டு, அவருடைய விழாவிலே போட்டு அந்த தழும்புகளை நான் தடவி பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இந்த 4 கேள்விகளும் நம்முடைய இருதயத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான பதில்களை வேதாகமத்தில் தேடுவது, இந்த கேள்விகளை நம்முடைய வாழ்வின் ஒரு பங்காக மாற்றிக்கொள்வது அவசியம். இயேசு ஏன் பூமிக்கு வந்தார்? இயேசு ஏன் இவ்விதமான ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தார், வளர்ந்தார்?
இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? கடைசியாக இயேசு உயிர்த்தெழுந்தாரா? இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தான் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கிறோம். ஏற்கனவே சொன்னேனே, 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷத்திலே மாத்திரம் 2 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் சிந்திக்கும் போது முதலாவது நாம் நம்மிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், தேவனுடைய வசனங்களை நினைவில் வைத்திருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள் நம்முடைய நினைவில் வைத்திருக்கிறோமா, இருக்கிறதா? இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 27வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 62, 63 வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 27வது அதிகாரம் 62வது வசனம், ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்துவினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு விசித்திரமான ஒரு காரியம் பாருங்கள். இயேசு தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கையில் ஜெப ஆலயத்திலே போதகம் பண்ணுகிற போது, மற்ற எல்லா மக்களும் கூடி வந்திருக்கின்ற சமயங்கள் எல்லாம் தன்னுடைய மரணத்தை பற்றி, தன்னுடைய உயிர்த்தெழுதலை பற்றி அந்த மக்களுக்கு போதித்தார். தன்னுடைய சீஷர்களுடன் பேசினார். பல்வேறு வேத பகுதிகளிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுவோடு கூட இருந்த அந்த சீஷர்கள் அதை ஞாபகம் வைத்து கொள்ளவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்திருப்பார் என்கிறதான அந்த வசனத்தை அவர்கள் மறந்தே போனார்கள். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர்கள், இயேசுவை கொலை செய்தவர்கள், அவர்கள் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் இயேசுனுடைய வசனங்களை. அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. இயேசுவானவர் தாம் இன்ன விதமாய் மரிக்க வேண்டும், 3 நாளைக்கு பிற்பாடு தான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் அந்த வசனத்தை, வார்த்தைகளை ஞாபகம் வைத்திருக்கவில்லை. ஆனால் இயேசுவை கொலை செய்தவர்கள், பரிசேயர்கள், அந்த பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் அந்த வசனத்தை ஞாபகம் வைத்திருந்தார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம், மார்க் 16ஆம் அதிகாரம் 11, 13 வசனங்களிலே 11வது வசனம், அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு, அதாவது மகதலேனா மரியாளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. இயேசு மரிக்கும் முன்னமே இதெல்லாம் சொல்லிவிருந்தார். அவர்கள் அந்த வார்த்தைகளை நினைவு கூறவே இல்லை, ஞாபகத்தில் வைத்து கொள்ளவில்லை. 3 நாள் ஆகிவிட்டது. இந்த சீஷர்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். மகதலேனா மரியாள் வந்து இயேசு உயிர்த்தெழுந்தார், எனக்கு காணப்பட்டார் என்பதை இந்த இடத்திலே சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் கேட்டபோது நம்பவில்லை. அந்த வசனங்களை அவர்கள் ஞாபகப்படுத்தவே இல்லை என்பதை தெளிவாக இந்த இடத்திலே காணலாம். 13வது வசனம், அந்த 12வது வசனத்திலே, அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமாகிறார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இயேசுவோடு கூட இருந்தவர்கள், அவருடைய சீஷர்கள், இயேசுனுடைய உபதேசங்கள், பிரசங்கங்களை கேட்ட மக்கள், இயேசுனுடைய வார்த்தைகளை அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கவில்லை. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கேள்விப்பட்ட பிற்பாடும் கூட அவர்கள் அதை நம்ப மறுக்கின்றார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 24வது அதிகாரத்திற்கு நாம் வரும்போது, லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 38, 40வது வசனங்கள், இயேசுவானவரே இங்கே அவர்களுக்கு முன்பதாக தம்மை வெளிப்படுத்துகிறார். 38வது வசனத்திலே, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 40வது வசனம், தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பிக்கிறார்.
மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் அவர்கள் வந்து சொன்னார்கள், 2 சீஷர்கள் வந்து சொன்னார்கள், இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்று. அவர்கள் நம்பவில்லை. இயேசுவே வந்து அந்த 12 சீஷர்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுதும் இயேசு காரியம், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? 39வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் தான் என்று அறியும்படிக்கு என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். தேவன் தாம் உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அந்த சீஷர்களிடத்திலே சொல்லியிருந்தார். அவர்கள் அந்த வார்த்தைகளை முற்றிலுமாக மறந்து போயிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அந்த உயிர்த்தெழுதல் அறிவிக்கப்பட்ட பிற்பாடும் அந்த வசனங்களை அவர்கள் நினைவு கூறவே இல்லை. நம்முடைய சிறு வயதிலே சபைகளுக்கு போகும்போது சண்டே கிளாஸ், VBS என்று சொல்லி நாம் அந்த மனன வசனங்களை விளையாட்டாய் படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணுகிறோம். ஆனால் அந்த வசனங்களை எல்லாம் இன்று ஞாபகத்தில் வைத்திருக்கிறோமா? சிறு வயதிலே அந்த வசனங்களை நாம் ஒரு ஆவலோடு படிக்கிறோம். சிறு பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த சண்டே கிளாஸ் மற்றும் BBSகளுக்கு கடந்து செல்லும் போது அவர்கள் உற்சாகத்தோடு கடந்து போகிறார்கள். அந்த வசனங்களை படிக்கும்போது ஆவலோடு அவர்கள் படிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இன்று இந்த வசனங்களை படிப்பதற்கு, ஞாபகம் வைத்து கொள்வதற்கு அதே விதமான ஒரு வாஞ்சை, ஆவல், ஒரு தாகம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, வசனம் சமூலமும் சத்தியம் என்று. இந்த வசனங்கள் மூலமாக நிச்சயம் நாம் தேவனை அறிந்து கொள்ளலாம். இந்த வசனங்களின் மூலமாக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். இதற்கெல்லாம் அந்த வசனங்களை நாம் ஞாபகத்திலே வைத்து கொள்வது அவசியம். நம்முடைய ஜெபங்களிலே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நம்மை வளரச் செய்கிறது இந்த வசனங்கள் தான். சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமும் என் கால்களுக்கு தீபமுமாய் இருக்கிறது என்று. தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பார்க்கும்போது நாம் சிந்திக்க வேண்டிய காரியம், இயேசுவை நாம் எங்கே தேடுகிறோம்? இந்த காரியத்தை நாம் தெளிவாக சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்த 4 சுவிசேஷங்களிலும் அந்த அதிகாரங்களிலே முதல் 2 வசனங்களாக சொல்லப்பட்ட காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தினுடைய முதல் நாள் அந்த ஸ்திரீகள், மகதலேனா மரியாள், மற்ற மரியாள் அவர்கள் எல்லாம் எங்கு போகிறார்கள்? இயேசுவை தேடிக்கொண்டு. இயேசுவை தேடி போகவில்லை, இயேசுவினுடைய சரீரத்தை அவர்கள் தேடி போகிறார்கள். எங்கே போகிறார்கள்? கல்லறைக்கு போகிறார்கள். வாரத்தினுடைய முதலாவது நாள் அதிகாலையிலேயே சூரியன் உதயமாகிறதற்கு முன்பே அவர்கள் எங்கே போகிறார்கள்? கல்லறைக்கு போகிறார்கள். இயேசுவை, இயேசுவினுடைய சரீரத்தை தேடி போகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம் வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி திருச்சபைகளுக்கு கடந்து வருகிறோம், நம்முடைய சபைகளிலே கூடுகிறோம். ஆனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு, சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இயேசுவை இன்று நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா சுவிசேஷங்களிலும் அந்த இயேசுவை அவர்கள் கல்லறையிலே தேடும் போது அவர்கள் யாரை காண்கிறார்கள்? ஒரு தூதனை காண்கிறார்கள், 2 தூதரை காண்கிறார்கள். அந்த தூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய ரூபம் மின்னலை போல இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் வெண்மையான வஸ்திரமாக இருக்கிறது. ஒருவேளை இயேசுவை தேடி நாம் திருச்சபைகளுக்கு போகும்போது நாம் தூதர்களை கண்டிருக்கிறோமா? இல்லையே. அந்த எல்லா அதிகாரங்களிலும், எல்லா அந்த சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, கல்லறைகளிலே அவர்கள் இயேசுவை தேடும்போது அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அந்த தூதர்கள் அவர்களுக்கு சொல்கின்றதான ஒரு வசனம், இந்த ஈஸ்டர், இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி சபைகளிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகின்ற சமயத்திலே எல்லா சபைகளிலும் நினைவு கூறப்படுகின்ற ஒரு வசனம் இதுதான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. ஆனால் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வாரத்தின் முதலாவது நாள் நாம் தேவாலயத்திற்கு வருகிறோம்,
ஒருவேளை தேவனை தேடி இந்த தேவாலயங்களுக்கு வருகிறோம், அந்த தேவாலயங்களிலே அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்படுமாயின் நாம் அந்த வசனங்களை எவ்விதத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம்? இயேசுவை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? திருச்சபைகளிலே, மலைகளின் மேலே, பல்வேறு இடங்களிலே, கூட்டங்களிலே நாம் இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோமா? இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 28வது அதிகாரம் கடைசி வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே இந்த கடைசி பகுதியிலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதலாவது நாள் மாத்திரம் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதாய் சொல்லப்படவில்லை. சபைகளிலே மாத்திரம் என்னை வந்து கண்டடையுங்கள் என்று சொல்லி எழுதப்படவே இல்லை. இங்கே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், அது ஒரு திங்கட்கிழமை ஆகட்டும், ஒரு வெள்ளிக்கிழமை ஆகட்டும், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவை. நாம் தேவனை தேடுகிற சமயங்கள் எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டியது, தேவனை தேடுவதற்கு நிச்சயமாக நாம் ஒரு தேவாலயத்திற்கு தான் போக வேண்டும் என்பது அல்ல, தேவனை ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் தான் போய் தேட வேண்டும் என்பது அல்ல. சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு தேவன், உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் இயேசுவை எங்கே தேடுகின்றோம்? இன்றைய தினத்தினுடைய வாழ்க்கையிலே இயேசுவை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்துக் கொள்வது அவசியம். மூன்றாவதாக மத்தேயு 28வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 18-19வது வசனத்திலே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இயேசுனுடைய சீஷர்களுக்கு இயேசு கட்டளை கொடுத்த இந்த காரியம், முதலாவது நீங்கள் இந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போக வேண்டும், சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார். அப்போஸ்தலருக்கு எது நடவடிக்கைகள் அதனுடைய 10ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பேதுருனுடைய தரிசனம் சொல்லப்பட்டிருக்கும். சகல ஜீவ ராசிகளும் ஒரு கூண்டில் வைத்து அனுப்பப்படும். பேதுருவே அடித்து புசி என்கிற சத்தத்தை பேதுரு 3 முறை கேட்பார். பேதுரு சொல்வார், எப்படி சுத்தமுள்ளது சுத்தமில்லாது என்பதை பிரிக்காமல் என்னால் இதை அடித்து புசிக்க முடியும்? ஆனால் 3 முறை அதே தரிசனம் பேதுருவுக்கு காண்பிக்கப்படும். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. நாம் இந்தியர்கள் என்றோ தமிழர்கள் என்றோ வேறொரு பிரிவினர் என்றோ ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்றோ ஒரு பிரிவினை இல்லை. சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும் என்று இயேசு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதே போல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை உண்டு. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 16வது அதிகாரம், மார்க் 16வது அதிகாரம் அதனுடைய 15-16வது வசனங்களிலே, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பட்சபாதமே இல்லாத ஒரு தேவன். இந்த தேசம், இந்த மக்கள், இந்த ஜாதியான், இந்த பாஷைக்காரர் என்கிற ஒரு பட்சபாதம் இல்லாமல் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்திலே, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். நமக்கு விசுவாசம் தேவை. விசுவாசிக்கிறதோடு மாத்திரம் அல்லாமல் ஞானஸ்நானம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே வசனத்திலே அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் 20வது வசனத்திலே அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். லூக்கா 24வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்திலே, லூக்கா 28வது அதிகாரம்
24வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்திலே நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசிகளான நாம், தேவனை விசுவாசிக்கின்ற நாம், தேவனுடைய வசனங்களை தியானிக்கின்ற நாம், கை கொள்ளுகின்ற நாம், தேவனுடைய மரணத்திற்கு, தேவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த 24வது அதிகாரம் கடைசி 53வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். இன்ன நாள் என்கிறதாய் அல்ல, எல்லா நாட்களிலும் தேவாலயத்திலே அவர்கள் புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். யோவான் 20வது அதிகாரம் 31வது வசனத்திலே, 20வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்திலே, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இயேசு என்பவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசித்த பிற்பாடு அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. நித்திய ஜீவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய முற்பகுதியிலே சொல்லப்பட்ட காரியம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடி வருகின்ற சமயங்களிலே நாம் மற்றவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுவது மிக அவசியம். எந்த காரியத்தை குறித்து உபதேசம் பண்ண வேண்டும்? என்னுடைய சட்டை ஒருவேளை வெள்ளை சட்டையாக இருக்கவில்லை, என்னுடைய வீட்டிலே இந்த காரியம் இல்லை, இந்த காரியங்களை எல்லாம் குறித்து தான் நாங்கள் பேச வேண்டுமா? தேவன் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவனிடத்தில் நாம் கேட்டு அறிந்த சத்தியங்களை, நாம் தியானித்திருக்கின்ற சத்தியங்களை, தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியங்களை அவர்கள் கை கொள்ள வேண்டும். அதற்காக நாம் உபதேசம் பண்ண வேண்டும். மூன்றாவதாக நாம் நம்முடைய நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும், பிரசங்கம் பண்ண வேண்டும். இது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. எதை குறித்து நாம் உபதேசம் பண்ண வேண்டும்? தேவன் நமக்கு கட்டளையிட்ட யாவையும் குறித்து தான் நாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். மற்றபடி உலக காரியங்களை குறித்தோ, உலக நியமங்களை குறித்தோ, சட்ட திட்டங்களை குறித்தோ நாம் அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நமக்கு என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ, என்ன காரியங்களை நமக்கு போதித்திருக்கிறாரோ அந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுவது அவசியம். இது மூன்றாவது காரியம். நான்காவதாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், தேவனை அதிகாலையில் தேடுகிறோமா? இந்த ஒரு காரியம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த இயேசுவானவர் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. மகதலேனா மரியாள் மற்ற ஸ்திரீகள் அவர்கள் கந்த வர்க்கங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த சூரியன் உதிக்கிறதற்கு முன்பதாகவே வந்து இந்த கல்லறைக்கு சேருகிறார்கள். அவருடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை, இயேசு எப்படி மரித்து விட்டார், ஏதாவது ஒன்று நாம் செய்ய வேண்டும். சரி, நன்றாக தூங்கிவிட்டு நன்றாக சாப்பிட்டு விட்டு நாம் இந்த சபைகளுக்கு போவோம், இந்த இடங்களுக்கு போவோம், ஏதாவது ஒரு காரியம் செய்வோம் என்பதாய் அல்ல. அதிகாலையிலேயே சூரியன் உதயமாகிறதற்கு முன்னமே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த கல்லறையின் இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று வசனம் உண்டு. தேவனை நாம் தேடுவதற்கு நிச்சயமாக நாம் சமயங்களை ஒதுக்க வேண்டும். குறிப்பாக அதிகாலை என்று சொல்லும்போது அதிகமான தொந்தரவுகள், சப்தங்கள் இல்லாத ஒரு சமயம்.
இயேசுவோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் நாம் இருப்பதற்கு தகுந்த ஒரு சமயம் அதிகாலை வேளை. தேவனை இன்றைய தினத்தினுடைய வாழ்க்கையிலே நாம் அதிகாலையிலே தேடுகிறோமா? வசனங்கள், நம்முடைய ஜெபங்கள், இதன் மூலமாக தேவனை இந்த நாள் தொடங்குவதற்கு முன்பதாகவே ஒரு வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்திலே கிட்டி வருகிறோமா? இது நாம் சிந்திக்க வேண்டிய 4வது காரியம். தேவனை அதிகாலையில் தேடுகிறோமா? 5வதாக, இங்கே உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்படும் போது நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக ஒரு மரணம் சம்பவித்திருக்கின்றது. 3 நாளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தவர் ஒருவர் உண்டு. இந்த காரியத்தை தான் மகதலேனா மரியாள் சென்று மற்ற சீஷர்களுக்கு அறிவிக்கும் போது அந்த சீஷர்கள் விசுவாசிக்க மாட்டோம் என்று சொல்லி தள்ளிவிடுகிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு, அது மார்க்கு 16வது அதிகாரம் 9-10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வாரத்தினுடைய 1வது நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு முதல் ஒரு பெண்ணுக்குத்தான் தரிசனமாகிறார். இயேசுவினுடைய சுவிசேஷ நாட்களிலே ஏராளமான பெண்கள் அவருடைய ஊழியத்திலே பங்காய் இருக்கிறார்கள். அவர் மரித்த பிற்பாடும் கூட இந்த பெண்கள் ஒருமித்து கூடி துக்கித்து கொண்டிருக்கிறார்கள். தேவனை தேடுவதற்கு அதிகாலையிலேயே வந்திருக்கிறார்கள். இங்கே அந்த மகதலேனா மரியாள் முதலாவது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு தரிசனமாகிறார். அந்த தரிசனத்தை போய் அந்த சீஷர்களிடத்தில் சொல்கிறார். லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லா சுவிசேஷங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் போய், அந்த மகதலேனா மரியாள் போய் அந்த சீஷர்களுக்கு அதை அறிவிக்கும் போது அவர்கள் நம்பவில்லை. இங்கே இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாட்கள் ஆகிறது. கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாள் உள்ளே சென்று பார்க்கும்போது தேவதூதன் ஒருவன் காணப்படுகிறான். அந்த தேவதூதனிடத்தில் மகதலேனா மரியாள் அழுது புலம்பி கேட்கிறாள், ஐயா, அவரை வைத்த இடத்தை சொல்லுங்கள், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன். இயேசுவானவர் அந்த இடத்திலே தோன்றி மகதலேனா மரியாளோடு கேட்கிறார், ஸ்திரீயே, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? இங்கே இந்த மரணத்திற்கு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரணத்தை குறித்து சிந்திக்கும் போது உலகத்திலே எல்லா இடங்களிலும் பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், மக்கள் தங்களுடைய முதிர் வயதிலே மரிக்கிறார்கள். மரணம் என்பது ஒரு முடிவாக பார்க்கப்படுகிறது. மரணத்திற்கு பின் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பொதுவான ஒரு சிந்தனை. மரணத்தோடு நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய சிநேகம், நம்முடைய பகை எல்லாம் மறக்கப்பட்டு போகிறது என்று வேதாகமத்தினுடைய பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்த ஒரு இயேசுவை குறித்து மகதலேனா மரியாள் சாட்சி கொடுக்கிறார். அதே போல நித்திய ஜீவன் என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரித்தோரில் இருந்து எழுந்து முதற் பேரானவர் என்று கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பொதுவாக உலகத்திலே பார்த்து வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், மரிக்கின்றார்கள், அந்த மரணத்திற்கு பிற்பாடு அவர்கள் மறக்கப்பட்டு போகிறார்கள். மரணத்திற்கு பின்பதான ஒரு காரியத்தை குறித்து எவருக்குமே ஒரு தெளிவு இல்லை. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நிச்சயமாக மரணத்திற்கு பின்பதாக நமக்கு ஒரு மறுரூபமாக்கப்படுதல், உயிர்த்தெழுதல் உண்டு.
இயேசுனுடைய இரண்டாம் வருகையிலே முந்தி மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். நாம் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க போகிறோம். இந்த காரியங்களை மகதலேனா மரியாள் அந்த சீஷர்களுக்கு அறிவித்தால், இதுவரைக்கும் உலக சரித்திரத்திலே மரித்த ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்ததாய் சரித்திரம் இல்லை. ஆனால் இங்கே இயேசுவானவர் அந்த மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் மீது இயேசு வெற்றி சிறந்திருக்கிறார். உலக பிரகாரமான நம்முடைய வாழ்க்கையிலே எல்லோரும் மரித்து போகிறார்கள், நாமும் மரித்து போவோம் என்கிறதான சிந்தனை தான் பெரும்பாலும் நம்மிடத்திலே காணப்படுகின்றது. ஆனால் தேவன் சொல்கிறார், பரலோகத்திலே உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே முடிந்து போகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. நித்திய ஜீவன், நித்திய முழுவதிலும் பரலோகத்திலே இயேசுவோடு நாம் வாழ வேண்டியவர்கள், அதற்காக பிறந்தவர்கள். நிச்சயமாக மற்ற மதங்கள் போதிக்கிறது போல் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நிச்சயமாக மரணத்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல. தேவன் மரணத்தை ஜெயித்தார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் நிச்சயமாக மரணத்தை ஜெயிப்போம். தேவனோடு கூட நாம் எழுந்திருப்போம். தேவனோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட எழுந்திருப்போம் என்று வசனம் சொல்கிறது. நிச்சயமாக நித்திய ஜீவனிலே நாம் பங்கடைய வேண்டியவர்கள். ஆறாவதாக நாம் சிந்திக்க வேண்டிய குறிப்புகள் இன்னும் 2 குறிப்புகள். இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டீர்களா? இங்கே இயேசுவானவர் உயிரோடு எழுந்த பிற்பாடு சீஷர்களுக்கு தரிசனமாகிறார். எம்மாவூருக்கு போகின்ற 2 பேருக்கு அவர் தரிசனமாகிறார். ஆனால் இயேசுவை இயேசு அன்று அந்த 2 சீஷர்களும் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். லூக்கா 24வது அதிகாரம் 15-16 வசனங்களிலே இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்திற்கு வரும்போது இயேசு மரணத்திற்கு பின்பு உயிரோடு எழுந்திருக்கிறார். தன்னுடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். இருந்தாலும் அதற்கு பிற்பாடு சீமோன் என்ன சொல்கிறார்? நாம் மீன் பிடிக்க போகலாம் என்று சொல்லி மீன் பிடிக்க போய்விடுகிறார்கள். 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ரா முழுவதும் அவர்கள் வலைகளை போடுகிறார்கள், மீன்கள் ஒரு மீனையும் அவர்கள் இதுவரைக்கும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு பல்வேறு நிலைமைகளிலே தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட சேர்ந்து இந்த 3.5 ஆண்டுகள் அவர் பூமியிலே சுவிசேஷத்தை பிரசங்கித்த இந்த 3.5 ஆண்டுகள் அவரோடு கூட இருந்த சீஷர்கள் மற்றவர்கள் இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இங்கே நாம் இயேசுவை நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே அடையாளம் கண்டு கொள்கின்றோமா? வேதத்திலே இயேசுவானவர் சொல்கின்றார், நான் தாகமாய் இருந்தேன், நான் பசியாய் இருந்தேன், நான் வஸ்திரமில்லாதிருந்தேன், நான் சிறையில் அடைபட்டு இருந்தேன், நோயாளியாய் இருந்தேன், வியாதியுள்ளவனாய் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே. ஆண்டவரே, உம்மை எப்பொழுது நாங்கள் வஸ்திரமில்லாதவராக கண்டோம்? எப்பொழுது உம்மை காவலில் அடைக்கப்பட்டவராக கண்டோம்? இயேசுவானவர் சொல்கின்ற ஒரே காரியம், மிகவும் சிறியவர்களாகி இவர்களில்
ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொல்கின்றார். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை அடையாளம் கண்டுகொள்கின்றோமா? பசி உள்ளவர்கள் நம்மிடையே உண்டு. வஸ்திரமில்லாதவர்கள், வியாதியஸ்தர்கள், சிறையில் அடைபட்டு கிடக்கிறவர்கள் இயேசு தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த சிறியவர்களில் ஒருவர்களாகி இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்த ஆவல் உள்ளவராய் அவர்களுடனே கூட நடந்து போகிறார், அவர்களுடனே கூட பேசுகிறார். இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு இது இயேசு என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களுக்கு உதவ வேண்டிய சமயங்களிலே நிச்சயமாக இந்த சிறியவர்களில் நாம் ஒருவருக்கு உதவும் போது அதை இயேசுவுக்கே செய்கின்றோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உதவ வேண்டியது அவசியம். கடைசியாக இன்றைய தினத்திலே நாம் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிக்கும் போது நாம் சிந்திக்கின்ற ஒரு காரியம், இன்று இயேசு உங்களை சந்தித்தால் உங்களை கடிந்து கொள்வாரா அவர், அல்லது உங்களில் சந்தோஷம் அடைவாரா? மகதலேனா மரியாள், மற்ற ஸ்திரீகள் வந்து இந்த சீஷர்களுக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த சீஷர்கள் நம்பவில்லை. 2 சீஷர்கள் மறுபடியுமாய் வந்து இயேசுவை கண்டோம், இயேசு எங்களோடு பேசினார் என்பதை சொன்னார். அவர்கள் நம்பவே இல்லை. அதற்கு பிற்பாடு அந்த 12 சீஷர்களும் 11 சீஷர்களும் கூடியிருக்கின்ற சமயத்திலே தேவன் அந்த பூட்டிய அறைக்குள் வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லிவிட்டு சொல்கின்ற ஒரு காரியம் மார்க்கு 17வது அதிகாரம் 14வது வசனத்திலே, மார்க்கு 16:14 அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இன்று நாம் இயேசுவை சந்திக்க நேர்ந்தால் இவ்விதமாக கடிந்து கொள்ளப்படுவோமா? இந்த 11 சீஷர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுனுடைய சுவிசேஷத்தை, இயேசுனுடைய நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள். ஆனால் இங்கே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை அவர்கள் நம்புவதற்கு அவருடைய இருதயத்திலே இடமில்லை. அவிசுவாசம், அவருடைய இருதயத்திலே ஒரு அவிசுவாசம். இயேசு அந்த சீஷர்களுக்கு தரிசனமாகின்ற சமயத்திலே அவர்கள் நம்பாமற் போனதின் நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல லூக்கா 24வது அதிகாரம் 25வது வசனத்திலே 24:25 அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, தேவன் நம்மோடு இடைபடுகின்ற சமயங்களிலே நம்முடைய அவிசுவாசத்தை நாம் களைந்து போட வேண்டும். நம்முடைய இருதயம் கடினமான ஒரு இருதயமாக மாறிவிடக்கூடாது. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொள்கின்றாரே. வருடங்களாய் கிறிஸ்தவர்களாய் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்கின்ற நாம் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே சில சமயங்களிலே அவிசுவாசம் உள்ளவர்களாய் காணப்படுவது உண்டு. அந்த இருதயம், நம்முடைய இருதயத்திலே கடினம் தோன்றி விடுவது உண்டு. அந்த ஒரு மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறி விடுகின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. இயேசுவானவர் இந்த சீஷர்களை சந்திக்கின்ற சமயத்திலே அவர்களை கடிந்து கொள்கின்றார். எதன் நிமித்தமாக கடிந்து கொள்கின்றார்? இத்தனை வருடங்கள் என்னோடு கூட இருந்தீர்கள், இத்தனை அற்புதங்களை கண்ணார கண்டீர்கள், என்னுடைய உபதேசங்களை எல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு வந்தீர்கள், இருந்தாலும் உங்களில் அவிசுவாசம் உண்டு, உங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது,
மந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று கடிந்து கொள்கின்றார். இன்று இயேசு நம்மை சந்தித்தால் இவ்விதமாக இந்த காரியங்களுக்காக இயேசு நம்மை கடிந்து கொள்ள நேரிடுமா என்பதையும் நாம் சிந்தித்துக் கொள்வது அவசியம். இன்றைய தினத்திலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நாம் தியானிக்கின்றோம். இதில் 7 காரியங்களை நாம் தியானித்திருக்கின்றோம். முதலாவது, தேவனுடைய வசனங்களை நாம் நினைவில் வைத்திருக்கின்றோமா? தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. இரண்டாவது, இயேசுவை எங்கே தேடுகின்றோம்? திருச்சபைகளிலா அல்லது ஒரு சில கூட்டங்களிலா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு சொல்கின்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கின்றேன். இந்த வசனத்தை எப்பொழுதுமே நாம் மறந்து போகக்கூடாது. சகல நாட்களிலும் தேவன் எங்கே இருக்கிறார்? தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். மூன்றாவது, நாம் உபதேசம் பண்ண வேண்டும் மற்றவர்களுக்கு. எதை குறித்து உபதேசம் பண்ண வேண்டும்? இயேசு நமக்கு கட்டளையிட்ட யாவையும் குறித்து நாம் உபதேசம் பண்ண வேண்டும். நான்காவது, நாம் அதிகாலை வேளையிலே தேவனை தேட வேண்டிய அவசியம் உண்டு. ஐந்தாவது, மரணத்தை குறித்து, மரணத்தை ஜெயித்த இயேசுவை குறித்து, பாதாளத்தை விழுங்கின இயேசுவை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து நாம் தெளிவாக இருப்பது அவசியம். இந்த மரணம் ஜெயிக்கப்பட்டது, பாதாளம் ஜெயிக்கப்பட்டது, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம் என்பதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியதின் அவசியம் உண்டு. ஆறாவதாக, இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுகின்ற சமயத்திலே, ஏழை எளிய மக்களை காண்கின்ற சமயங்களிலே இயன்ற மட்டும் இந்த உலக பொருளால் நமக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாயமான இந்த உலக பொருளை வைத்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். தேவனை, இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். கடைசியாக, நம்முடைய இருதயத்திலிருந்து அந்த அவிசுவாசம், இருதய கடினம், மந்த இருதயம் இவற்றை முற்றிலுமாய் அகற்றிவிட வேண்டும். இன்னும் இந்த அதிகாரங்களிலே வேறு சிந்தனைகள் நிச்சயமாக உண்டு. வருகின்ற வாரங்களிலே தேவனுக்கு சுத்தமாக இருந்தால் இன்னும் 7 காரியங்கள், இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை சார்ந்த சம்பவங்களிலே இன்னும் 7 காரியங்களை குறித்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.